ஆழ்க நலத்துடன். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்கலங்க. ஏதாவது சூடா வந்து குடிக்கணும் போல தான் இருந்துச்சு. அதனால வந்து காஃபியும், ரஸ்க்கும் வந்து சாப்பிட்டேங்க. அதுவும் இல்லாம நம்ம வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லன்னா அவங்கள விட்டு நம்மளுக்கு மட்டும் சமைச்சு சாப்பிடுறது ஒரு மாரியே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு ரஸ்க்கும், காஃபியும் தான் வந்து நான் காலையில சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா வந்து தோசை மாவு வந்ததுனால தோசையும், தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டேங்க. அதுவும் நம்ம பிள்ளைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு உடம்பு முடியுதோ இல்லையோ நம்மளுக்கு அவங்கள பார்த்து பார்த்தே வந்து நம்ம உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிருங்க. சாப்பிடவும் நமக்கு எதுவுமே பிடிக்காது. ஸோ அதனால வந்து சிம்பிளா வந்து சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் கடை பக்கம் போறப்போ வந்து எனக்கு ஃப்ரூட் மிக்சர்னா வந்து கொஞ்சம் சாப்பிட குடிக்க வந்து ரொம்ப பிடிக்குங்க. அத பார்த்தோனயுமே எனக்கு அப்படியே கொஞ்சம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ அது மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தெரியாத்தனமா, திருட்டுத்தனமா வே பிள்ளைங்களுக்குலாம் தெரியாம ஒரு இடத்துல வச்சு குடிச்சேங்க. இந்த மாரி திருட்டுத்தனமா வந்து இப்ப சப்போஸ் நம்ம வீட்டுக்கு யாருக்கும் உடம்பு முடியல அப்படின்னா, பட் நமக்கு அத சாப்பிடும் போல தோணும். காலையில நம்ம எதுவுமே பெருசா சாப்பிட்டுக்க மாட்டோம். பட் இது பார்த்தோனே சாப்பிடணும் போல தோணும். அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ஐட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. வாழ்க வளத்துடன்!